தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலையை உசுப்பேத்திய தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அண்ணாமலை இவர் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற ஒரு IPS அதிகாரி. கர்நாடக மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணியாற்றியவர். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்தார். பாஜக துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். கரூரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்பு பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருடைய அரசியல் தமிழகத்தில் ஒரு சில இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தது. பாஜகவில் தனக்கென ஒரு அணியை உருவாக்கினார். பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் அண்ணாமலை பின்னால் செல்ல ஆரம்பித்தார்கள். தற்பொழுது அண்ணாமலை பதவிக்காலம் முடிவடைந்தது. தற்பொழுது எந்த பதவியும் இல்லாமல் உள்ளார். இந்த சூழ்நிலையில் பாஜக தேசிய தலைமை அண்ணாமலையை ஓரங்கட்டுவதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை தனி கட்சி துவங்குவார் என்று ஒரு சிலர் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஒன்றை அவருடைய உருவாக்கியுள்ளார்கள். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அண்ணாமலை ரசிகர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். சேலம் மாவட்டத்தில் ஆனைப்பள்ளம் பக்கநாடு பகுதியில் இந்த ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்துள்ளார்கள். அண்ணாமலை ரசிகர் மன்றம் எழுச்சி புரட்சி என்ற வாசகத்துடன் இந்த ரசிகர் மன்றம் துவக்கப்பட்டுள்ளது. இதன் கிளைகள் தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது அண்ணாமலை ஆதரவோடு இந்த கிளைகள் துவங்கப்பட்டுள்ளதா என்பது தெரியவில்லை. அண்ணாமலை தனி கட்சி துவங்குவதற்கான முன்னோட்டமா என்பதும் தெரியவில்லை. ஆனால் சமீப காலமாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அண்ணாமலையும் புறக்கணிக்கப்படுகிறார். ஆக அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஒன்றை அவருடைய தொண்டர்கள் ஆரம்பித்திருப்பது பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.